வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்னென்ன, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், என்ன மாதிரி ஜாப் பொசிஷனுக்கு போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்ன, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோர்ஸ்க்கான டியூரேஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருங்க. பர் இயர் 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயர்ஸ்க்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. ரெகனைஸ்டு போர்டில் படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணுங்க. அதில் 50% மார்க் எடுத்துருக்கணுங்க. சம் இன்ஸ்டியூட் அண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேஇஇ மெயின், ஜேஇஇ அட்வான்ஸ்டு, WP ஜேஇஇ, VIT-EEE, SRM JEE, KEAM இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கரியரை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு போகணும்னு நினச்சா தாராளமாக இந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி அந்த இயர் ஆஃப் ப்ரோக்ராமில் என்னெல்லாம் படிப்பாங்கன்னா பாலிமர் சயின்ஸு, ஃபைபர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ஸு, மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் ஃபினிஷிங் ப்ராசஸ், இது எல்லாமே படிப்பாங்க. அது மட்டும் இல்லை சம் மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் எப்படி மெக்கானிக்ஸ் கோர்ஸில் அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே படிப்பாங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எப்படி பிளான்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல் குட்ஸுக்கு, அப்பையர் இண்டஸ்ட்ரி, மேனேஜ்மெண்ட் பிளான்ட், இது எல்லாமே படிப்பாங்க. சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்க. செமஸ்டர் 1ல் டெக்னிக்கல் இங்கிலீஷ் 1, மேத்தமெட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டரிங் டெக்னிக்ஸ், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், ப்ராக்டிக்கல், ஃபிசிக்ஸ் லெபார்ட்ரி, கெமிஸ்ட்ரி லெபார்ட்ரி, கம்ப்யூட்டர் ப்ராக்டிக்ஸ் லெபார்ட்ரி, இன்ஜினியரிங் ப்ராக்டிக்ஸ் லெபார்ட்ரி. செமஸ்டர் 2ல் டெக்னிக்கல் இங்கிலீஷ் 2, மேத்தமெட்டிக்ஸ் 2, ஃபிசிக்ஸ் ஃபார் டெக்னாலஜிஸ்ட், chemistry for technologists, engineering mechanics, principle of electrical and electronics engineering, practical, applied physics lab, applied chemistry lab, electrical and electronics lab. 3ல probability and statistics, environmental science and engineering, fundamentals of polymer chemistry, technology of pre-spinning process, technology of pre-weaving process, characteristics of textile fiber, practical, fiber science lab, spinning process lab 1. Semester 4ல் numerical method, solid mechanics for technologists, technology for weave fabric manufacture, technology of yarn spinning, characteristics of textile fiber 2, fabric structure, practical, spinning process lab 2, cloth analysis lab. 5ல் chemical processing of textile materials, knitting technology, process control in spinning, quality evaluation of fiber and yarns, technology of manufactured fiber production, practical, employability skills, fabric manufacturing lab, fiber and yarn quality evaluation lab. Semester 6ல் chemical processing of textile material 2, garment manufacturing technology, mechanics of textile machinery, fabric quality evaluation, financial management for textile and apparel industries, technology of banned fabric, practical, textile chemical processing lab, fabric quality evaluation lab. 7ல் structural mechanics of fabric, structural mechanics of yarns, technical textiles, operation research for textile industry, total quality management for textile industry, elective 1, practical, industrial training. Semester 8ல் elective 2, elective 3, practical, project work. படிக்கிறதுக்கான ஆவரேஜ் ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 7 lakhs வரைக்கும் வருங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் ஃபீஸ் தாங்க. நம்ம போகிற காலேஜ் இன்ஸ்டியூஷன் பொறுத்து ஃபீஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுங்க. இது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாங்க. எந்த மாதிரியான ஜாப் பொசிஷனுக்கெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிஸ்டம் இன்ஜினியர், ஐடி சப்போர்ட்டர், அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷனுக்கு போகலாங்க. டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் லிமிடெட், இன்ஃபோசிஸ் லிமிடெட், HCL டெக்னாலஜிஸ் லிமிடெட், அசென்ஷு, இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆவரேஜ் சேலரி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2 lakhsலேருந்து 10 lakhs கிட்ட வருதுங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் சேலரி தாங்க. நம்ம போகிற ஜாப் பொசிஷனை பொறுத்து தான் சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்குதுங்க. அதை ஃபில் பண்ணி அனுப்புனாலே உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேலேயும் நம்பர் கொடுத்துருக்கோங்க. அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நாங்களே கிளியர் பண்ணுவோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.